Hi friends, this video is sponsored by BuyMote. BuyMoteல உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது குறைவான விலையிலே எல்லா பொருளும் கிடைக்குது. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி வெல்ல போகும் டீம் இதுதான். இந்திய அணியை புறம் தள்ளிய முன்னாள் வீரர். 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி கிரிக்கெட் தொடர் பிப்ரவரி 19 முதல் தொடங்க உள்ளது. 8 அணிகள் பங்கேற்க உள்ள இந்த தொடரை வெல்லப்போகும் அணி எது என முன்னாள் வீரர் சுனில் கவாஸ்கர் தனது கணிப்பை கூறியிருக்கிறார். இந்திய அணியை புறம் தள்ளி இருக்கும் அவர் 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி கோப்பையை வெல்வதற்கு பாகிஸ்தான் அணிக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறியிருக்கிறார். இது பற்றி அவர் பேசுகையில், சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடரை வெல்ல அதிக வாய்ப்புள்ள அணி அந்த தொடரை நடத்தும் பாகிஸ்தான் தான். எந்த ஒரு அணியையும் அதன் சொந்த மண்ணில் வீழ்த்துவது கடினம். இந்தியாவில் நடந்த 2023 ஒருநாள் போட்டி உலகக்கோப்பையில் இந்திய அணி இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்திருந்தது. ஆனால் அதற்கு முன் மிக சிறப்பாக செயல்பட்டு இருந்தது. தொடர்ந்து 10 போட்டிகளில் வெற்றி பெற்று இருந்தது. எனவே தற்போது நடக்க உள்ள சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடரில் பாகிஸ்தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக நான் நினைக்கிறேன் என சுனில் கவாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடரில் இந்தியாவுக்கும் இதே போன்ற சாதகமான நிலை உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏனெனில் இந்திய அணி பாகிஸ்தானுக்கு பயணம் செல்லப் போவதில்லை என அறிவித்திருக்கிறது. இந்திய அணி ஆடும் போட்டிகள் அனைத்தும் துபாயில் நடைபெற உள்ளது. இந்திய அணி இந்த தொடரில் 3 குரூப் சுற்று போட்டிகள் விளையாட உள்ளது. அந்த 3 போட்டிகளும் துபாய் மைதானத்தில் தான் நடைபெற உள்ளது. ஒருவேளை இந்திய அணி அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டிகளுக்கு முன்னேறினாலும் அப்பொழுது இந்தியா ஆடும் போட்டிகள் துபாய் மைதானத்தில் தான் நடைபெறும். அந்த வகையில் இந்திய அணிக்கு சாதகமாக சூழ்நிலையும் நிலவும். பாகிஸ்தான் அணிக்கு சொந்த மண் என்ற சாதகம் இருப்பது போல இந்தியாவுக்கு ஒரே மைதானத்தில் ஆடும் சாதகம் உள்ளது. அப்படி இருக்கும்போது சுனில் கவாஸ்கர் பாகிஸ்தான் தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி வெல்லும் வாய்ப்பு உள்ள அணி என கூறியிருக்கிறார். 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடரில் பாகிஸ்தான், இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் ஆகிய 8 அணிகள் பங்கேற்க உள்ளன. இதில் இந்தியா குரூப் ஏ பிரிவில் இடம்பெற்று இருக்கிறது. அதே பிரிவில் பாகிஸ்தான், வங்கதேசம் மற்றும் நியூசிலாந்து ஆகிய 3 அணிகள் இடம்பெற்றுள்ளன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மெசேஜில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு பாகிஸ்தானுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு, இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. பட் எது நடக்க போகுதுன்னு தெரில. நம்ம வந்து இந்தியாவுக்காக ப்ரே பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம இந்தியா வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வாங்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.